பசியை தூண்டும் பிரண்டை குழம்பு. தேவையான பொருட்கள்: பிரண்டை இளம் தண்டுகள் 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 2, புளிக்கரைசல் அரை கப், மிளகாய் 10 to 12, தனியா 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் அரை கப், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. பிரண்டை தண்டுகளை நீரில் அலசிவிட்டு 1 இன்ச் நீளத்திற்கு நறுக்கி கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் விடாமல் மிளகாய், தனியா இரண்டையும் வறுத்து மிக்சியில் அரைக்கவும். பின்னர் இதை புளிக்கரைசலுடன் சேர்த்து கரைத்து வைக்கவும். தேங்காய் துருவல், சோம்பு, கடலைப்பருப்பு எண்ணெய் விட்டு வறுத்து தனியாக அரைத்து கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் விட்டு வெந்தயம், பெருங்காயம், கறிவேப்பிலை போட்டு தாளித்து நறுக்கிய பிரண்டைகளை சேர்த்து சிறிதணலில் நன்கு வதக்கவும். இதனுடன் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கியதும் தக்காளி போடவும். நன்கு குழைந்தவுடன் புளிக்கரைசலை ஊற்றி உப்பு போட்டு மிதமான தீயில் கொதிக்க விடவும். இந்த பிரண்டை குழம்பு அஜீரணத்தை போக்கி பசியை தூண்டும். குடலில் புழுக்கள் இருந்தால் அவற்றையும் ஒழித்து வெளியேற்றும். வாரத்தில் 1 நாளாவது கட்டாயம் பிரண்டையை பயன்படுத்தினால் செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். சளியை விரட்டும் முசுமுசுக்கை அடை. தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப், துவரம்பருப்பு அரை கப், பாசிப்பருப்பு அரை கப், முசுமுசுக்கை இலை 2 கப், வெங்காயம் 2, மிளகு பொடி 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், எண்ணெய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். செய்முறை: அரிசி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இவற்றை 3 மணி நேரம் ஊற வைக்கவும். முசுமுசுக்கை இலையை சுத்தமாக அலசிய பின் ஊற வைத்த அரிசி, பருப்புடன் சேர்த்து கரகரப்பாக அரைத்து கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு பெருங்காயம் போட்டு பொரிந்ததும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து சிவந்ததும் மிளகு பொடி சேர்த்து இறக்கி அரைத்து வைத்துள்ள மாவில் போட்டு கலக்கவும். தோசைக்கல்லை காய வைத்து எண்ணெய் தடவி அடைமாவை ஊற்றி மூடி போடவும். 2 நிமிடம் கழித்து திருப்பி போட்டு சிவந்ததும் எடுக்கவும். கமகமக்கும் முசுமுசுக்கை அடை சளி, இருமலை குணப்படுத்தும். மழை மற்றும் பனிக்காலங்களில் அடிக்கடி பயன்படுத்தி வந்தால் சளி தொந்தரவு ஏற்படாமல் தற்காத்து கொள்ளலாம்.